ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது மே மாதம் 14ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய கடைசி நாள், சித்திரையுடைய 31. அதே போல் அன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை சித்திரை மாதத்துடைய கடைசி நாள் மட்டும் கிடையாது, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம். என்ன நாள்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு பிரதோஷமானது வருது. வரக்கூடிய பிரதோஷம் சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நாளில் என்ன விஷயம் செய்யணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதோஷத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். பிரதோஷத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள். ஏன் இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் என்று சொல்லப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் ஆழக்காலத்தை விஷத்தை உண்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இருந்திருப்பார். அதனால் இந்த பிரதோஷ வேலைங்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமுமே 2 தினங்களில் பிரதோஷம் வரும். ஒன்று வளர்பிறை, இன்னொன்று தேய்பிறை. இந்த 2 தினங்களில் வரக்கூடிய பிரதோஷத்துக்குமே தனித்தனி சிறப்பு. அந்த தனித்தனி சிறப்புக்கேற்ப இந்த நாளில் பிரதோஷ பூஜை வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஆழக்கால விஷத்தை உண்ட நாள் தான் பிரதோஷ நாள். அந்த நாளில் சிவபெருமானை வேண்டி வணங்கி நின்று அவரை நாம் பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸோ வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உகந்த கிழமை. இந்த குருவுக்கே குருவாக இருக்கக்கூடியவர் நம் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ பூஜையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பயன்பெறுங்க. சித்திரையில் தேய்பிரையில் பிரதோஷம் வர்றதுனால இவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன் உண்டு என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ எவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன் அப்படிங்கிறது தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசைவம் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அதே போல் நாங்களாம் விரதமே இல்லையே, நாங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. இந்த நாளில் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் பூஜை செய்தாலும் பூஜை செய்யாமல் இருந்தாலும் கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போகாமல் இருந்தாலும் அசைவம் சாப்பிடக்கூடாது. இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவது பாவத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த நாளில் சாப்பிடக்கூடாதுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சொல்கிறத புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த நாளில் அசைவம் சாப்பிடாமல் இருங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் கண்டிப்பாக உடைக்க வேண்டும். அதுவும் பிரதோஷம் வேலைங்கிறது கரெக்டாக 4லிருந்து 6 அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் தேங்காய் உடைத்து அந்த தேங்காயில் உங்களுக்கு பூ கிடைத்ததுன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அதனால் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம் நடக்கும்னா தேங்காயில் பூ வரணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கணும்னு இருந்தால் பூ வரும். அப்படி இல்லைன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கிண்ண மாதிரி உடையும். ஸோ அதை வைத்தே நீங்கள் தேங்காய் வைத்தே இந்த நாளில் உங்களுக்கான இதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இதுவும் ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். சரி வாங்க, இப்போ சித்திரையில் தேய்பிரையில் பிரதோஷம் அன்னைக்கு எவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன் உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். தமிழர்கள் சாஸ்திரங்கள் படி சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வரக்கூடிய மாதமே சித்திரை மாதம். சித்திரை மாதத்தின் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுது. பல சிறப்புகளை கொண்ட இந்த சித்திரை மாதத்தில் சிவனை வழிபடுவதற்குரிய சிறப்பு தினமாக சித்திரை மாதத்தில் தேய்பிரையில் பிரதோஷ தினம் கரெக்டாக வர இருக்கு. இந்த பிரதோஷ தினத்தில் சிவனை இப்படி வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்க பெறலாம் என்பது தர்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். பல சிறப்புகள் நிறைந்த சித்திரை மாதத்தில் அநேகமாக அனைத்து தினங்களுமே தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் மேற்கொள்வதற்கும் ஏற்றதாக இருக்குது.
அதில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் மங்களங்களை அதிகம் தரக்கூடிய மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை தேய்பிறை பிரதோஷ தினத்தில் சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபடுபவர்கள் வேண்டிய அனைத்தும் கிடைக்க பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க. அதாவது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடிக்கணும். அப்புறம் சிவனை வணங்கி உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்கணும். கூட நீங்கள் விரதம் இருக்கும்போது பால் பழம் சாப்பிடலாம். இந்த தினத்தில் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சித்திரை தேய்பிறை பிரதோஷ தினமான பிரதோஷ வேளைங்கிறது மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம். அந்த நேரமாக பார்த்து அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு சோமசுத்திர பிரதோஷனம் சிவனை வணங்க வேண்டும். பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பால், பன்னீர், தேன், தயிர் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு முடியுதோ அதை கொடுக்கலாம். திருநீர் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி அபிஷேக பொருட்களை தானம் தந்து பிரதோஷ வேலை பூஜை முடிகிற வரையும் நந்திதேவர் மற்றும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்க வேண்டும். அப்புறம் நவக்கிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையோ இல்லை தனியாக இருக்கக்கூடிய குரு பகவானையோ மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி மஞ்சள் நிறத்தில் ஏதாவது நெய்வேத்தியம் செய்து அவரையும் வணங்க வேண்டும். இது வியாழக்கிழமையில் இல்லை பிரதோஷம், அதனால் அந்த மாதிரி குரு பகவானையும் வணங்க வேண்டும். கோயிலில் இறைவனை வழிபட்ட பின்பு உங்களால் முடிந்தால் பக்தர்கள் மற்றும் கோவில்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு புளியோதரை, எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சித்திரங்களை அன்னதானம் மாதிரி வழங்கணும். இது சிவபெருமானுடைய அருட்கடாட்சத்தை ஏற்படுத்தும். இந்த முறையில் சித்திரை தேய்பிறை பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்கினீங்கன்னா உங்களுடைய தரித்திரங்கள் துர்துஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் வளமை பெருகும். திருமண தடை, குழந்தை பேரில்லாமை போன்ற குறைகள் நீங்கும். நவக்கிரகங்களில் புதன் பகவான் பெருமாளின் அம்சமாக பார்க்கப்படுவது உங்களுக்கே தெரியும். அவருடைய அருட்பார்வை உங்களுக்கு வாழ்வில் சுகங்கள் செல்வ சேர்க்கை உண்டாகும். அதுக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க. ஆக மொத்தம் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறத புரிஞ்சு மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணுங்கிறதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த தாள்களை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.